தாத்தா பாட்டியெல்லாம் 80-100 வயசுக்கு இருந்தாங்க, ஹெல்த்தியா இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிறாங்க கிராமத்துல. ஏன் அந்த காத்து வசதி அங்க அப்படி இருந்தது, உணவு பழக்கம் அப்படி இருந்தது. இப்போ உணவு பழக்கம்லாம் அந்த ஜங்கு ஃபுட்ல போய் மாட்டிக்கிட்டு, அந்த ஜங்கு ஃபுட்ல தான் இந்த பிளாஸ்டிக் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த பொருளை நீங்க வாங்கி சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லல. அந்த சாப்பிடுற கடையில அவாய்ட் பண்ணுங்க. அவங்க சுற்றுச்சூழல் சரியாயிடும். உங்களுடைய பாடியை கரெக்ட் பண்றதுக்காக, உங்க பாடியை ஃபிட்னஸா வச்சுக்கிறதுக்காக, நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை சாப்பிடாதீங்க. ஸோ உங்களுடைய ஹெல்த் கேரண்டி. கை கழுவுறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நாட்டில் நடந்துச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி. உங்க ஏதாவது கேம்ப் அட்டன் பண்ணிருக்கீங்களா? கை எப்படி கழுவுங்க, இப்படி கழுவுங்க, காட்டுலாம் போட்டு பார்த்துருக்கீங்களா? அட்டன் பண்ணிருக்கீங்க அந்த ப்ரோக்ராம்க்கு? நம்ம தாத்தா பாட்டில நம்ம கை கழுவ கத்து கொடுக்கலையா? அம்மா அப்பா கை கழுவ கத்து கொடுக்கலையா? அப்ப நீங்க கை கழுவுற முறையே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கம் நம்ம மேல கொண்டு சொல்லிச்சு. இதுக்காக பல கோடி ரூபாயில கேம்ப் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மலம் ஜலம் கழிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்தாங்க. இப்ப அதுதான் பெரிய விஷயம். ஒரு காலத்துல வீட்டுல அந்த டாய்லெட்டே இருக்காது, வீட்டுல இருந்து கொல்லப்புறத்துல இருக்கும். இப்ப சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு போனாலும் அட்டாச்சு பாத்ரூமா இருக்குதா? 10க்கு 10 ஹாஸ்டல்ல போனாலும் அட்டாச்சு பாத்ரூம் 12,000 ரூபாய், காமன் பாத்ரூம்னா 8,000 ரூபாய். அப்ப பாத்ரூம் அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பாத்ரூம் சுகாதாரமா இருக்கிற முதல்ல பாடி சுகாதாரமா இருந்தா அந்த பாத்ரூம் பிரச்சனை இருக்கு. ஜங்கு ஃபுட்டா சாப்பிட்டு கூட அது நார்தான் செய்யும். குடிக்கிற தண்ணியும் சுற்றுச்சூழலும் குட்டிச்சவரா போனது காரணம் வேற்று உலக மனிதர்கள் அல்ல, 100% நம்ம தான்.